அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை முழுவதுமாக பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. அங்கே கேதுவோட இணைய இருக்கிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களினுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் சிக்குண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கடகமனையில் வக்ரமாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு வக்ரமாக செல்கிறார். அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. ரைட். சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வக்ர நிலைக்கு அடைகிறார். எப்போ? ஜூலை மாதம் 27ஆம் தேதி. அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு. அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் அந்த சனி பகவானை பார்க்குறது, அதாவது உங்கள் ராசிநாதனை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு தான். அது குரு உச்சமாக இருந்து பார்க்குறார். அப்போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் தைரியமாக வீரியமாக துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா, எதையும் சாதிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ண உணர்வுகள் பார்த்திங்கன்னா பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையக்கூடிய தன்மை. அந்த குரு பகவான் நல்லவர் என்று சொல்லக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவான் 7ஆம் இடத்துல கடகமனையில் அமர்ந்து கொண்டு நேர சமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் போகிறது. கடவுளினுடைய அனுகிரகம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குழப்பங்கள் விலகப் போகிறது. தெளிவு கிடைக்கப் போகிறது. சரியான டிசிஷன் எடுக்க போகிறீர்கள். அப்போ ஒரு விடை கிடைக்க போகிறது உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல, அதாவது மகர ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிற ஒரு சர்ப்ப கிரகம் உட்கார்ந்துருக்கு. சார் இது நல்லதா கெட்டதா? நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. என்ன சார் நல்லது? பிரம்மாண்டமான பண வரவு நிறைய பேர்த்துக்கு ஏதோ ஒரு வகையில் பணத்தை கொடுக்கும். ஆசைகள் பிரம்மாண்டமாக, சிந்தனை செயல் வடிவமாக இருக்கும். அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம், அதாவது பாம்பு படையெடுத்து எப்படி பிரம்மாண்டமாக அந்த மாதிரி வரும், பணம் வரும். ஆனால் பணத்தை கையாள விதத்தில் கோட்டை விட்டுருவீங்க. அப்போது குடும்பத்தில் ஒரு பாம்பு கிரகம் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணும்? ராகுங்கிறது கோபக்கார கிரகம், கொத்தக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சில சண்டைகள் சச்சரவை உருவாக்கக்கூடிய தன்மை. அது ராகன்னா அந்நியர்கள் உங்கள் குடும்பத்தில் மற்றவர் குடும்ப விஷயத்துக்குள்ளே போகாமல் பார்த்து கொள்வதும், நீங்கள் போகாமல் பார்த்து கொள்வதும், மற்றவர்களை உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே வராமல் பார்த்து கொள்வதும் ரொம்ப நல்லதுங்கிறத மைண்ட்ஸில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விதத்தில் 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ராகுங்கிற பாவகிரகம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு டெம்ப்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும். வாக்கு எதை கொடுக்குறோமோ அதை மட்டும் கொடுக்கணும். தேவையில்லாத வாக்குகளை கொடுப்பதோ அல்லது உங்கள் குடும்பத்துக்குள்ள மற்றவர்களுடைய என்ன சொல்கிறது, யாராவது ஒரு தலையீடு உள்ளே வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது என்ன சார் பலன்? நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க, தன்னம்பிக்கை கொடுக்க போகுது, சகோதர வகையில் சில நன்மைகள் நடக்கப் போகிறது, பிரயாணங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கும், இல்லைன்னா பிரயாணம் போகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும், புதிய ஒப்பந்தங்களை தேடுவீர்கள். அப்போது சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் மகரத்துக்கு, ஏன்னா 7.5 சனிங்கிறது முழுவதுமாக விலகிவிட்டது.
இனி அப்படியே ஒரு பாசிட்டிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு 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 பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய பெறுகிறது மகர ராசி என்பவர்களுக்கு. 4க்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது 4ஆம் இடம் எதை குறிக்கிறது அப்படின்னா வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் 4ஆம் இடம். அப்போ செவ்வாய் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். பூர்வீகம், அப்போது நிலம், பூர்வீக நிலத்து அதை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் களைய போகிறீர்கள். அல்லது ஒரு பாக பிரச்சனை, ஒரு பங்கு பிரச்சனை, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கணும், நமக்குன்னும் ஏதாவது பண்ணிக்கணும்னு பேசக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாம் இந்த மகரத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 6ஆம் இடம், 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரமாக ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். அப்போது ஒரு சிலர் இடத்த வாங்கணும்னு நினைப்பீங்க, வீடு வண்டி வாகனம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கலாம், வாங்குவதற்கு எந்த தடை இல்லை. ஆனால் புதன் வக்ரமாக இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக டாக்குமெண்ட் விஷயங்கள், வில்லங்க விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் கண்ணுக்கு மறைச்சிரும் அது. ஏன்னா அதாவது ஏதாவது வில்லங்கம் இருக்கக்கூடிய இடத்தை உங்கள் பார்வைக்கு செலுத்தும். அது பிடிச்ச மாதிரி இடமா இருக்கும். அப்போது ஆழமாக உள்ளே புகுந்து பார்த்து அதில் வில்லங்கம் இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் குரு 7ல் உட்கார்ந்துருக்கார். நிறைய பேர்த்துக்கு திருமண சுப காரியங்கள் நடக்கும். கடந்த ஒரு வருடமாகவே சில தடைகள், தாமதங்கள், அப்படி திருமணம் நடந்திருந்தாலும் சில குறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் நீங்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ திருமணம் டக்குன்னு நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அப்போ குடும்பத்தில் சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய அந்த கொடுப்பினை என்பது இந்த மாதம் திருப்தியாகவே இருக்கிறது. கூட்டாளிகள், நிறைய பேர்த்துக்கு கூட்டாளிகள், கூட்டு தொழிலில் ஒரு சின்ன சங்கடங்கள் இதெல்லாம் விலகும். இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு பெரிய மனிதர் என்கின்ற ஒரு போர்வையில், அதாவது ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய அமைப்பு, சின்ன இதாக சரி பரவாயில்ல, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு, மெயினாக தான் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு என்பது மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு. 8க்குரியவன் 6ல் இருக்கான்னா, கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கேற்ப அரசாங்கத்தின் மூலமாக சில நன்மைகள், திடீர் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு உத்தியோக மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த மகரத்துக்கு இப்போ எந்த தடையும் இல்லை. இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் என்கின்ற ஆசைகள் அதிகமாக உங்கள் மனசுக்குள்ளே வரும். கவர்மெண்ட் எக்ஸாமில் ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு, இல்லை அதை சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள், நிறைய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அவர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம், உங்களுக்கு சில விஷயங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது எல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம், தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பொதுவாகவே இந்த மகரத்துக்கு பார்த்திங்கன்னா அப்பான்னாலே ஏதோ ஒரு குறை இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனக்கசப்பு அல்லது ஒரு குறை, இல்லை அவருக்கு ஹெல்த் பிரச்சனை, அல்லது நீங்கள் அவரை விட்டு விலகி இருப்பது, சில சங்கடங்களை தருவது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நூலிலையில் ஒரு குறைங்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ பாக்யாதிபதி நல்லா இருக்குது. நீங்கள் சனி என்கின்ற இந்த ராசிநாதன் பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு பாக்கியத்தை அடைவதற்காக ஒரு முயற்சி எடுத்துகிட்ருப்பீங்க. அது சக்ஸஸை கொடுக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, குரு உங்கள் ராசியை பார்க்குறார், உங்கள் ராசி அதிபதியை பார்க்குறார். அப்போது உங்களை பார்க்குறார், ஒரு நல்லவர் உங்களை பார்க்குறார். 5ஆம் 11ஆம் இடத்தை 11ஆம் அதிபதி பார்க்குது. இது ஒரு நல்ல அற்புதமான நிகழ்வு.
அதாவது 11ஆம் இடம் என்பது தான் ஒருத்தருடைய அபிலாஷைகள் நிறைவேற்றிக் கொள்வது, தன்னுடைய ஆசைகள் கிடைப்பது, லாபத்தை அனுபவிப்பது, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் கொடுப்பது இந்த 11ஆம் இடம்தான். அந்த 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய், அவரை 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் குரு 11ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ இது ரெண்டும் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேவராக இருக்கிறதுன்னு சொல்லுவேன். அப்போ 11ஆம் இடம் நன்மை பயக்கக்கூடிய இடம், எதிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம். இப்போ படிப்பில் இருக்கீங்கன்னா படிப்பு எந்த படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக உங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்கள், அது கிடைக்கக்கூடிய இடம். அதனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய இடம். திருமணம் தடைபட்டு இருக்குது, இப்போ திருமணம் நடக்குது, ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய இடம். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உண்டு. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், சுக்கிரன் வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ மகர ராசி என்பவர்கள் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்க. ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து அங்கே கேது உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் கேது காம்பினேஷன் கொடுக்குது. அப்போது உறவுகளில் அந்த ஆண் பெண் சார்ந்த விஷயங்கள், காதல் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஸோ மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த மகரத்துக்கு நன்மையை, அதிகளவு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே விளங்கப் போகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்குங்க. மனதில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ இந்த வருடம் 2026 திருமணம் நடக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.